நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக் ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இதோ பாரு எனக்கா நீ சொன்னது எல்லாமே ஓகே தான். இதுக்கு மேல நீ என்கிட்ட பேசி எந்த ஒரு பிரயோஜனம் இல்லை. இப்பவே உன்னை அடிச்சு இந்த வீட்டை விட்டு துரத்தி அடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. மல்லியை கடத்தி தானே வச்சிருந்தாங்க. மல்லி எப்படி வந்தாங்க? மல்லி வரத்துக்கு சாத்தியக்கூறி எங்களா இருக்கு. மல்லியை ஒரு பக்கம் காடு அந்த மாதிரியும் மறுபக்கம் அந்த கேடுகட்ட ரெண்டு பேரும் சேர்ந்து தானே கடத்தி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஆமாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கடத்தினாங்க தான். உண்மை இல்லை பொய்யினால யாரும் சொல்ல. அந்த இடத்துல நீங்க முடிஞ்ச வரைக்கும் எப்படி எல்லாம் தப்பிக்கணுமோ அப்படியெல்லாம் தப்பிச்சு அந்த இடத்த விட்டு வெளியே வந்துட்டாங்க. இதுக்கு மேல என்ன பண்றது ஏது பண்றதுன்னு சொல்லி தெரியாம ஒரு பக்கம் பதட்டம், ஒரு பக்கம் பயம், எல்லாமே சேர்ந்து ஒரு பக்கம் அடி நீ உங்களை அடிக்குதுங்க. இந்த ஒரு சூழ்நிலை அடுத்து என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு தெரியலங்க. ஆனா ஒரு பக்கம் நிறைய ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இது எந்த அளவுக்கு ஒரு பக்கம் ப்ராக்டிகலா இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு பொறுத்து இருந்து பார்த்தா தெரிய போகுது. சரி இதெல்லாம் ஒரு பக்கம் போட்டுன்னு சொல்லிட்டு விட்டாலும் அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம ரேணுகா இருக்காங்களா அவங்க இருந்து ஒரு ஃபன் பண்ணி விட்டாங்க. அது என்னடா ஃபன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நேரா போயிட்டு மல்லி கிட்ட பேசுறாங்க. அதோ பாரு மல்லி, நீ இந்த இடத்துக்கு தப்பிச்சு வந்ததெல்லாம் ஓகே, ஆனா இப்ப நீ முழுசா அங்க இருக்க முடியாது. இப்போ உன்னை கழுத்தை பிடிச்சி நான் வெளியே தள்ள போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நீ கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளமா, எனக்கு எந்த பிரச்சனை இல்லை. ஆனா அது வரையும் நான் உன்னை விடுவேனா? நீ என்னை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுற வரையும் நான் சைலண்டா ஒரு பக்கம் தள்ளுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து நீ வேடிக்கை பார்த்துன்னு இருப்பேன்னு நினைச்சா. இப்போ உன்னை பிடிச்சி என்ன நடக்க போகுது பாக்குறேன். என்கிட்ட ஆதாரம் எல்லாமே இருக்கு. நீ என்னை கடத்துறதுக்கான ஆதாரம் இருக்கு. நீ ரேணுகா இல்ல சுடரி அப்படின்றதுக்கான ஆதாரம் இருக்கு. எல்லாத்துக்கான எவிடன்ஸும் என்கிட்ட இருக்கு. இப்போ உன்னால ஒரு யாரும் புடுங்கவே முடியாது. இனிமே உன் வாழ்க்கை ஸ்ரீனிவாசா கோவிந்தா அப்படிதான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்டது என்ன பேசுறது ஏது பேசுன்னு சொல்லிட்டு தெரியாம, என்னடா இது லாஸ்ட்ல நமக்கு இருந்து இப்படி வந்த சோதனை, எந்த பக்கம் போனாலும் ஒரு பக்கம் குத்துதே குடையுதுன்னு இருந்தா என்ன பண்ண முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். எங்க போனாலும் குத்தும் குடையும். ஆனா அதுக்கு ஏத்த மாதிரி நாம தான் நம்மள ஒரு பக்கம் டெவலப் பண்ணி அடுத்தடுத்து மூவ் பண்ண போயின்னு இருக்கணும். அதை விட்டு ஐயோ இப்படிதான் நடந்துருச்சு, இதுதான் ஃபைனல், இப்படிதான் இருந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்னைக்குமே ஒரு வாக்குவாதத்துக்கு வந்துடக்கூடாதுங்க. ஏன்னா அடுத்தடுத்து என்ன வேணாலும் நடக்கலாம், எப்படி வேணாலும் நடக்கலாம். அடுத்து நம்ம டெவலப் பண்ணிட்டு போயின்னு இருக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் காத்துன்னு இருக்குங்க. அது போலதான் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தையும் நம்ம பார்த்துன்னு இருக்கோம். அது மட்டும் இல்லாம கரெக்டா நம்ம கதிரேசன் இருக்காரு, அவர் வந்து ரேணுகாவுக்கு ஃபோன் பண்றாரு. ரேணுகாவுக்கு ஃபோன் பண்ணா மல்லி போன் எடுக்கிறாங்க. வாங்க 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 வாங்க, இவ்வளோ நேரம் உங்களுக்காக தான் காத்திருந்தேன். நீங்க எப்போ வருவீங்க, உங்ககிட்ட எப்ப பேசணும், உண்மை எல்லாமே உங்ககிட்ட உடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நேரம் நான் பொறுத்திருந்தேன். ஆனா அந்த பொறுமைக்கெல்லாம் ஒரு எல்லை உண்டு. அந்த பொறுமை எல்லாமே ஒரு பக்கம் என்னை கடந்து போயிருச்சு. இதுக்கு மேல அந்த பொறுமை என்கிட்ட இருக்காது. உங்க பொண்ணு இருக்காளே, உங்க பொண்ணு ரேணுகா, அதாவது இப்ப சுடரியா இருக்காளே இந்த வீட்டுல, அவ உங்க பொண்ணே இல்ல, அவ சுடரி தான். ஆனா நீங்க இருந்து அவ ரேணுகான்னு நம்பிட்டு ஒரு மொனக்கோட்டையை கட்டின்னு உங்க பொண்ணுக்கும் மறுபக்கம் விஜய்க்கும் கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஆனா அது தப்புன்னு சொல்லிட்டு நான் சொல்ல மாட்டேன். ஆனா என் வாழ்க்கையும் கேள்விக்குறியாகுது அப்படின்றத யோசிக்காம உங்க பொண்ணோட வாழ்க்கை மட்டும் நீங்க யோசிக்கிறீங்க பாத்தீங்களா, அதுதான் தவறான விஷயம். அதை தான் நான் சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்டதும் என்னம்மா உன் இஷ்டத்துக்கு ஏதோ பேசிட்டு போயின்னு இருக்கேன், நீ என்ன சொன்னாலும் அதெல்லாம் நம்பிக்கிட்டு ஆமாஞ்சாமின்னு சொல்லுவேன்னு நினைச்சியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சண்டை சச்சரவு எல்லாமே வராங்க போகுது. ஆனா அது எப்படி தடுக்க போறாங்க அந்த மாதிரி ஒரு பக்கம் பேசினு இருக்காங்க. இவங்களுக்குள்ள சண்டை ஒரு பக்கம் அதிகமா இருக்கு. யாருன்னே தெரியலங்க. அந்த ரேணுகா எங்க இருந்தோ வந்தா எப்படியோ வந்தா, ஆனா வந்த வேகத்துல இந்த குடும்பத்துக்குள்ள ஒரு சண்டையை உருவாக்கிட்டு குடும்பத்தை ஒரு பக்கம் எப்படி பிரிக்கணும்னு சொல்லிட்டு கங்கணம் கட்டு தெரிஞ்சுக்கிறா பாத்தீங்களா. இதுக்குதான் சொல்றது, எந்த அளவுக்கு ஒரு பக்கம் நம்ம ஒருத்தர் மேல நம்பிக்கை வைக்கணும்ல, அதை தாண்டி நம்ம மேல ஒருத்தர் நம்பிக்கை வச்சு அடின்னு அடிப்பாங்க பாத்தீங்களா. அப்பதான் நம்ம வாழ்க்கையை ஒரு பக்கம் நமக்கு தெரியும், ஆடா இந்த அளவுக்கு நம்ம முட்டாள்தனமா இருந்துட்டோம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் நம்ம வாழ்க்கை புரியும். அந்த மாதிரி தாங்க இப்ப நடந்துட்டு இருக்கு. இதுக்கு மேல நமக்கு வெற்றி தான் நிச்சயம், வெற்றி நிச்சயம் இது அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ண போறாங்க, எப்படியெல்லாம் கொண்டு போக போறாங்க அப்படின்ற நிறைய இன்ட்ரெஸ்டிங் தரும் தகவலை தாங்க நீங்க இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போறீங்க. அது மட்டும் இல்லாம கரெக்டா நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களா, அவங்க இருந்து ஒரு பக்கம் கதிரேசா நீ எல்லாம் மனசு நாடாடே தாத்தா, உன்னை எந்த அளவுக்கு நான் திட்டுறதுன்னு சொல்லிட்டு எனக்கு வாயில வார்த்தையே இல்லை, நானும் சொல்ல முடியாத அளவுக்கு சொல்லிட்டேன். ஆனா நீ என் பேச்சை கேட்காம எப்ப பார்த்தாலும் என்ன ஒரு ஆளவே மதிக்காம ஏன் அந்த மாதிரி கஷ்டப்படுத்துற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உடனே நான் என்ன பண்ணேன், நான் என்னத்தான் சொன்னேன், உங்க இஷ்டத்துக்கு நீங்க ஏதோ பேசினு இருக்கீங்க, நான் யாரையும் கஷ்டப்படுத்தணும் வற்புறுத்தணும் வேதனைப்படுத்தணும்னு சொல்லிட்டு நான் நினைக்கல. அந்த மாதிரி யாருக்கிட்டையும் நான் பழகல. அதை ஃபர்ஸ்ட் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. தேவையில்லாம நீங்களே ஒரு பக்கம் கட்டுக்கதை கட்டி என் வாழ்க்கையை சீரழிக்க பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. இதை கேட்டது என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாம, ஆமாப்பா நான் சொல்றது எல்லாமே கட்டுக்கதை கட்டுற மாதிரி தான் இருக்கும், ஆனா எந்த அளவுக்கு உண்மை எந்த அளவுக்கு உண்மை மட்டும் இருக்கு அப்படின்ற விஷயத்த கூடி விரைவில் கூடி சீக்கிரம் நீங்க தெரிஞ்சுக்க தான் போறீங்க. விஜய் நீங்க இப்ப
தெரியாம ஒருத்தரை நம்பிட்டு இருக்கீங்க, வாழ்க்கையில அவங்க தான் எல்லாமேன்னு சொல்லிட்டு. ஆனா அவங்க எதுவுமே இல்லை, அவங்க உங்க வாழ்க்கை அழிக்க வந்த ஒரு ராட்சசி அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வந்தா அந்த நேரம் உங்க வாழ்க்கையில ஐயோ இந்த மாதிரி ஒரு கேவலமான கேடுகெட்ட கேரக்டர் தான் நம்பின்னு வந்தோம்லோ அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு நீ வேதனையில கூனி குறுகி போற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி ஒரு பக்கம் சொல்லிடுறாங்க. மல்லி கிட்ட பாரு மல்லி, நான் உன்னதான் நம்பிட்டு இருக்கேன், நீ தான் என் உலகம், நீ தான் என் வாழ்க்கை. ஆனா நீ எதை புரிஞ்சுக்காம நீ முட்டாள்தனமா நினைச்சுக்கிறதுக்கு நான் பதில் சொல்ல முடியாது. அதை ஃபர்ஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கோ. என் வாழ்க்கையில உனக்கு மட்டும்தான் இடம் இருக்கு, நீ மட்டும்தான் என் உலகம், என் எதிர்காலம் எல்லாமே நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு புகழ்ந்து 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 பேசினிருக்காரு. அதை பார்க்கும்போது நமக்கே ஒரு பக்கம் ஆச்சரியமா இருக்கு, வியப்பா இருக்கு. என்னடா நேற்று வரைக்கும் திட்டாரு, இப்போ வந்து புகழ்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவர் எப்பவுமே புகழ்ந்து தான் இருக்காங்க. மல்லியை யாருக்காகவும் விட்டு கொடுக்குறான்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் இருக்கு. ஆனா அந்த எண்ணம் தான் இவருக்கு எதிரியா இருக்குன்னு சொல்லிட்டு இவர் இப்பதான் புரிஞ்சுக்க போறாரு. இதுக்கப்புறம் என்னென்ன விஷயம்லாம் நடக்க போது, எப்படியெல்லாம் அந்த சீரியலை கொண்டு போக போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியலங்க. ஆனா பதட்டம் பயம் எல்லாமே ஒரு பக்கம் அதிகமாகிட்டு போயிட்டே இருக்கு. இப்படியே போயிட்டு இருந்தால் நம்ம வாழ்க்கையில் ஒன்றுமே சாதிக்க முடியாதா குமார் அப்படின்ற மாதிரி தான் ஒரு கேள்விக்குறி இருக்கு. அந்த கேள்விக்குறிக்கான பதில் கூடிய விரைவில் கூடிய சீக்கிரம் வரும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பார்ப்போம், மெல்ல மெல்ல அனைத்துக்கும் தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காத்துன்னு இருக்கோம். அது போல நல்லது நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்த பார்த்தா தெரிய போகுது. ஸோ நண்பர்களே, இது மட்டும் இல்லாமல் மறுபக்கம் நம்ம விஜய் இருக்கார்ல, அவர் இருந்தானே மல்லியை தேடி தேடி ஒரு பக்கம் அலைஞ்சு இப்போ ரொம்பவே டயர்ட் ஆயிட்டாரு. இவ்வளோ நேரம் கண்டது எல்லாமே கனவாங்க. அடாப்பாவி, இவ்வளோ நேரம் நான் கண்டது கனவா? கனவே நீ கனவோடு கலந்து போய்விடு அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. பார்ப்போம் இதுக்கப்புறம் என்னென்ன நடக்க போகுது, எது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.